By the grace of Almighty, we all may enjoy good health, long life, prosperity, wisdom and peace. நாம சாதாரணமா சாப்பிட்றது அதிகம்தான். அது பழக்கம் ஆயிப்போச்சு. அதுல நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு, அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது. எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டா நான் என்ன தப்பு செய்தேன், என்ன இப்படி வதைக்கிறீங்களேன்னு கேட்கறது உண்டு. நான் சில இடங்கள்ல இல்லைங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டு. அதுபோல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசு திருத்திக்க வேண்டித்தான். அது இருந்தாதான். ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டோம்னா ஒரு திட்டத்துல வச்சுக்கிட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம், உடல் நலத்தை காக்கலாம், மன வளத்தையும் காக்கலாம். இது பணம் கூட மிச்சமாகும், வீண் செலவு இல்லாத. ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்ல உணவா எடுத்துக்கொள்ளணும். எண்ணெயில பொரிச்சத கூடுமான வரையில தவிர்க்கணும். இந்த காயகல்பம், யோகம், இந்த பயிற்சியில இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்யறாங்க பாருங்க, பளு, அதாவது மண்ணை தூக்கிறது கொள்றது, அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொரிச்செல்லாம் சாப்பிட்டா இழுத்துக்கும், ஒன்னும் பண்ணாது. ஆனா மேஜையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி லேசா இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில பொரிச்ச பொருட்கள் ஜீரணம் ஆகாது, உடலுக்கு நாளாவட்டத்துல தொந்தரவு தான் கொடுக்கும். அதனால எண்ணெயில தாழ்ச்சி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயே நேரடியா போட்டு கூட இப்போ ஒரு இட்லி இருக்கு, ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம், அதனால ஒன்னும் தொந்தரவு இல்லை. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற போதுதான் எண்ணெயும் கெட்டு போகுது, அதுல பொரிக்கிற சாமானும் கெட்டு போகுது. அதோட மாத்திரம் இல்லாத ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அதே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. அது ஒரு தடவை எரிஞ்சு விட்ட எண்ணெய் பாயசம் மாதிரியாக நினைக்கணும். ஆகையினால அதையும். ரெண்டாவது, நம்ம வீடுகள்ல பலகாரம் செய்தா அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்துதான் சாப்பிடணும்னுட்டு ஒரு பிடிவாதம். இந்த மெட்டானில் எல்லோஜிசின்னுட்டு ஒரு விஷம் இருக்குது. அத ஜாங்கிரி பவுடர் அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க. அத வாங்கி போட்டு அதை செய்வாங்க. பார்க்கறதுக்கு மஞ்சளா அழகா இருக்கும். அத போல பாய்சனே இல்லை உடலுக்கு. மேல்நாட்டுல எல்லாம் அந்த மாதிரி மருந்துகள்ல உடலுக்கு கேன்சர் முதலெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் தள்ளிட்டாங்க. உணவுக்குன்னு கலர் சிலத உபயோகப்படுத்தணும்ன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்க நம்ம நாட்டுல அந்த அளவு வரல. ஆனா சட்டம் என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது. நான் வீடுகள்ல நான் வாங்கி உபயோகப்படுத்தினா அவன் சட்டம் என்ன பண்ணும்? அதனால அந்த கலர் போடுறதை விட, இப்போ ரவையில கேசரி செய்யறீங்கன்னு வச்சுங்க, அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றத விட அதே இத வெள்ளையாவே இருக்கட்டுமே, அல்வா போல இருக்கும், வெள்ளையா இருக்கும். கேசரின்ற பேர் ஒன்னா வானம், வெள்ளை அல்வான்னு சொல்லுங்களேன். அதனால என்ன, அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகள்ல மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம். ஏனென்றா மஞ்சள் கிருமி நாசினி, தேவையில்லாத கிருமிகளை அழித்து விடும். குடலுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அது ஒரு அளவுல மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்கள்ல, பதார்த்தங்கள்ல. ஆனா இந்த கலர் சேர்க்கறத இத கொஞ்சம் நிறுத்திக்குங்க, உடம்பு நல்லா இருக்கும். நேத்து ஒரு அன்பர் இத வலியுறுத்தி சொன்னார். எல்லாம் நீங்க சொல்றீங்க, உணவு வகையில எப்படி நாம இருக்கணும் என்றத நீங்க சொல்லலன்னுட்டு, அதுக்கு தனியா சில இடங்கள்ல சொல்றேன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ கேசரியில நிறைய பேர் பவுடர் போட்டுட்டு இருந்தாங்க. பயிற்சிக்கு சுவாமிஜியோட சொற்பொழிவு கேட்ட பிறகு நாங்கள்லாம் கேசரிக்கு பவுடர் போடுறதில்ல. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா பீட்ரூட்டை அரைச்சி அந்த ஜூஸை ஊற்றி பிங்க் கேசரி பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா கேரட்டை அரைச்சி அந்த ஜூஸை போட்டு ஃபேண்டா கலரில் அது ஒரு மாதிரி லைட் எல்லோ மாதிரி கூட வரும்.
நம்ம எந்த அளவுக்கு கேரட் ஜூஸ் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு அந்த நிறம் வரும். அப்படியும் பண்ணுறோம். விருந்தாள்கள் வந்தால் அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறோம். அதனால் நிறைய பேர் இப்போது வெள்ளை அல்வா சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம மனவளக்கல அன்பர்கள் செய்கிறாங்க என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றேன். எங்களோட அனுபவம் இன்றைக்கு நிறைய பேர் பின்பற்றுறாங்க. சுவாமிஜி சொன்ன விஷயங்களை இன்னும் வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பதிவை கேட்குற எல்லாரும் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த பதிவை நிறைய அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.